வாமா. முத்து இல்லாம வண்டி தனியா வந்திருக்கு. வா. இதுக்கு மேலையும் போலன்னா நானே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியதா இருக்கும். விடை தருவா எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் ஆறு குளமாக மாறுவதோ, ஏனென்று கேட்கவும் நாதி இல்லை. ஏழையின் நீதிக்கு கண்ணுண்டு பார்வையில்லை. பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கறக்கவ முடியும். பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கறக்கவ முடியும். உடம்பில் வழிந்தோடும் உதிரம் உனை கேட்கும், நான் செய்த தீங்கு என்ன, நான் செய்த தீங்கு என்ன. என்ன நடந்துச்சு? முத்து எங்க? தேனப்பா, அம்மா இங்க வா. என்ன நடந்துச்சு? முத்து எங்க? சொல்லுடா. முத்துவ ஐயா அடிச்சு விரட்டிட்டாருமா. முத்து அடிச்சு விரட்ட சொன்ன வாயால என்ன அம்மான்னு கூப்பிடாத. முத்து 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 பெத்த பிள்ளையோட உங்களுக்கு முத்து தான் பெருசா போயிட்டானா? ஆமாண்டா, எனக்கு முத்து தான்டா பெருசு. அவனோட உண்மையான சுயரூபம் தெரிஞ்சிருந்தா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. உனக்கு என்னடா தெரியும் முத்துவ பத்தி? ரங்கநாயகியை நான் விரும்புறேன்னு தெரிஞ்சிருந்தும் முத்து அவனை நான் கட்டணும்னு அவளை குடும்பப்படுத்தினா கட்டாயப்படுத்தினா அதை நான் என் கண்ணால பார்த்தேன். வேணும்னா ரங்கநாயகி கட்டிக்கங்க. அவளை என்னடா கேட்கறது பைத்தியக்காரா? நான் சொல்றேன், ரங்கநாயகி உன்னை விரும்பல, முத்துவ தான் விரும்புறா. அம்மா சொல்றது அவன் என்னையும் உங்களையும் தான் மைக்கு ஏமாத்திட்டான்னு நினைச்சேன். ரங்கநாயகியும் ஏமாத்திட்டான். என்ன ஏமாத்திட்டான்? ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாதீங்க. என்ன பத்தி இல்லாதெல்லாம் சொல்லி உங்களை ஏமாத்தி நம்ம சொத்துல பாதி அவன் பேர்ல எழுதிக்கல. பாய முடுறா. முத்து ஒண்ணு நம்மள ஏமாத்தல, நாம தான்டா அவனை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். அவன் சொத்துல தான்டா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
இந்த மண்ணுல அவன் காலே படக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு விரட்டியே, நம்ம கால் தாண்டா இந்த மண்ணுல படக்கூடாது. ஏன்னா இந்த மண்ணுக்கே சொந்தக்கார அவன் தாண்டா. இந்த மண்ணை ஆள வேண்டியவனே அவன் தாண்டா. இந்த வீட்டுக்கு பரதேசி மாதிரி, பிச்சைக்கார மாதிரி ஒரு பெரியவர் வந்தாரே, அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஒரு காலத்துல அவர் எப்படி வாழ்ந்தவர்னு தெரியுமா? என்ன மாப்பிள்ள இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? அவ்வளவு பெரிய ஜமீனுக்கே ஜமீன்தாராக போறல, அதனாலதான். ஜமீன்தார் உங்க பிள்ளை தத்தெடுத்துக்கிட்டோம்னா தத்துவம் பேசுறீங்களா? அது அமைச்சு கொடுத்த அம்பலத்தாரே நீங்க தானே. உங்ககிட்ட விளையாடுவேனா? அது தத்தெடுத்ததுனால மட்டும் இல்ல, விவகாரமா இருப்பாளோன்னு நினைச்ச ஜமீன்தார் பொண்டாட்டியே போயிட்டாளே, அதனாலதான். போனது விவகாரம் இல்ல, அவ பெத்து போட்டு போனதுதான் விவகாரம். தத்தெடுத்த ஓம் புள்ளதான் இந்த சொத்துக்கு வாரிசுன்னு நீ நினைச்சா அது ஓன் தப்பு. ஜமீன்தார் மண்டையை போட்ட உடனே இந்த மொத்த சொத்துக்கு வாரிசு அவன் பெத்த புள்ளதான். அப்புறம் உன் கதி, உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற என் தங்கச்சோட கதி, அப்புறம் உங்களையே நம்பிக்கிட்டு இருக்கிற என்னுடைய கதி. என்ன மாப்பிள்ள யோசிச்சுட்டு நிக்கிறீங்க? முட்டாளுக்கு ஒரு வழி, இந்த அம்பலத்தானுக்கு 1000 வழி. வாங்க. மாப்பிள்ள பத்திரம் பத்திரம்.